எல்லாத்துக்கும் காரணம் கிடையாது. என்ன லாங்குவேஜ் என்ன புரியுதுன்னோ தெரியல, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்கன்றதே அவங்களுக்கு இல்லைங்க. முன்னாடி விஜய் படம் பிடிச்ச அளவுக்கு இப்ப பிடிக்கிறது இல்ல. லைக் நான் வந்து இப்ப எனக்கு 30 வயசு, ஒரு 20 வயசுல எனக்கு பிடிச்ச அளவுக்கு இப்ப 30ல வந்து பிடிக்கல. இப்ப வந்து டிக்கெட் எடுக்க வந்தேன் நானு. எல்லாத்துக்கும் காரணம் 28 டிக்கெட் படம் சூப்பரா இருக்கு ப்ரோ, அருமையா இருக்கு. ஆனா கதை செகண்ட் ஹாஃப்ல தான் புரியுது எங்க எல்லாருக்கும். இவரு வெள்ள சட்டை சொல்லுங்க சார். உங்க கால்ல வேணா நல்லா இருந்துச்சு ப்ரோ. விக்ரம் ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் இருந்தது ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல வேற லெவல். பிஜிஎம் வேற லெவல், கிளைமேக்ஸ் வேற லெவல். இது மட்டும் கிளைமேக்ஸ்ல தான் புரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுத்தமா புரியல. செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ்ல தான் எனக்கு புரிஞ்சது அது எதனால எனக்கு வந்ததுன்னு. அந்த இடத்துல சூப்பர் ப்ரோ. விக்ரம் மட்டும் இல்ல ப்ரோ, எல்லாரோட ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ. எல்லாரோட ஆக்டிங் வேற லெவல். செகண்ட் ஹாஃப்ல தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம லாக் ப்ரோ. ஒண்ணுமே புரியல. இல்ல இது ஃபுல் அண்ட் ஃபுல் வேற ட்ராக் இது ஆக்சுவலா. ஆனா ஆர்டிஸ்ட் எல்லாமே அதே ஆர்டிஸ்ட் தான், சேம் ஆர்டிஸ்ட். மெட்ராஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அதே ஆர்டிஸ்ட் தான் உள்ள வராங்க. இவன் தான் டிக்கெட் புக் பண்ணான். நீங்க வேற அதுக்குதான் கலாச்சாரம். படம் நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. அவரோட டெடிகேஷனாலதான் ப்ரோ. தன்னுடைய நலத்தை விட்டு கொடுக்க கூடாது ப்ரோ, தன்னோட உரிமையா விட்டு கொடுக்க கூடாது ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. படத்தோட கான்செப்ட் அதுதான். படம் போய் பாருங்க, நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வேற லெவலு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடிக்கும். செகண்ட் ஹாஃப்காக சூப்பரா பாருங்க, நல்லா இருக்கு ப்ரோ. நெகட்டிவ்லாம் சொல்றது அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. நெகட்டிவ்லாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ, எல்லாமே பாசிட்டிவ் தான். ட்ராக் வந்து வேற லெவலா போகுது. ரஞ்சித் புதுசா ஏதோ பண்ணிருக்காரு, பெஸ்டா கொடுத்துருக்காரு. ஆனா இந்த 1000ல் ஒருவன் நிறுத்தர்ல நம்ம செல்வராகவன் சார், அதுக்கப்புறம் இது வேற லெவல். சூப்பர். எல்லாரும் ஆக்டிங் பக்கா ப்ரோ. சூப்பர் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். இல்லைங்க. முன்னாடி விஜய் படம் பிடிச்ச அளவுக்கு இப்ப பிடிக்கிறது இல்ல. லைக் நான் வந்து இப்ப எனக்கு 30 வயசு, ஒரு 20 வயசுல எனக்கு பிடிச்ச அளவுக்கு இப்ப 30ல வந்து பிடிக்கல. இப்ப வந்து விதவிதமா கேரக்டர்ஸ் எடுத்து நடிக்கிற ஆக்டர்ஸ் தான் பிடிச்சிருக்கு. ஒரே பாணியில நடிக்கிறது பிடிக்கல. அதனால விஜய் இப்ப அவ்வளோ எதிர்பார்ப்பு கிடையாது. தங்கலான் இன்னைக்கு பெரிய எதிர்பார்ப்போட வந்தோம். விக்ரம் சார் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப பிரமாதமா நடிச்சிருந்தாரு தங்கலான்ல. ஆனா வந்துட்டு கதை வந்து ரஞ்சித்தோட கதை மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகல. வேற ஒரு டைரக்டர் எடுத்த மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சே தவிர மியூசிக் நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. கண்டிப்பா எல்லாமே நல்லா இருந்தது. மியூசிக், பிஜிஎம், விக்ரம் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. கதை மட்டும் வந்து ரஞ்சித் அவங்களோட கதை மாதிரி இல்ல. பொதுப்படையா பார்த்தா அது ஒரு வித்தியாசமான 1021 எப்படி நம்ம ஒரு வித்தியாசமான கதைக்களமா பார்த்தோமோ அதே மாதிரி இதுவும் வித்தியாசமா இருந்தது. ஆனா வந்து ரஞ்சித் அவங்களோட பாணியில வந்து அது இல்ல. அதனால அவங்களோட படத்தை பார்க்க எதிர்பார்த்து வந்தனால இது ஒரு மாற்றமா இருந்தது. ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. அதாவது ரஞ்சித் பொதுவா எப்படி இருப்பாருன்னா, புரியுற மாதிரி, இந்த காலகட்டத்துல நடக்கிற மாதிரி, அதை உணர்ந்து கொள்ற மாதிரி எடுத்திருப்பாரு. இது வந்து பார்த்தா நடக்கிறதெல்லாம் பின்பமா இல்ல நிஜத்துல நடக்குதா அப்படிங்கிற குழப்பமா இருந்த மாதிரி இருந்துச்சு. புரியல. ஆமா. கடைசியா வந்து திடீர்னு வந்து அவங்க பாஸ்ட கனெக்ட் பண்ணி காமிச்சது வந்து அவ்வளோ அர்த்தமுள்ளதா இல்ல. இது வந்து இது எந்த இதுல சேர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல ப்ரோ. சத்தியமா நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, வேற லெவல் இருந்துச்சு ப்ரோ. என் ஃப்ரெண்டு தானே டீமோட வந்தாரு. நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டா இருக்கு. விக்ரம் ஆக்டிங், ஸ்டோரி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஓகே. கிட்ஸ்க்கு என்ஜாய்மெண்ட் கிடையாது, பெரியவங்க பார்க்கலாம். பாஸ்ட் லைஃப்ல கிட்ஸ்க்குலாம் என்ஜாய், பெரியவங்க பார்க்கலாம் அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட். ஓகே, பெரியவங்க பார்க்கலாம் அவ்வளவுதான். குழந்தைங்களுக்கு சுத்தமா ஒண்ணுமே கிடையாது. என்ன லாங்குவேஜ் என்ன புரியுதுன்னோ தெரியல, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்கன்றதே அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு தெரியல. பட் பெரியவங்க பார்க்கலாம். நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது படம். எப்படி சொல்றது, லேக் ஆகுற மாதிரிலாம் தெரியல. நல்லா பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதுல மேட்ரு என்னன்னா, ஆக்சுவலா எல்லாருமே நம்மளோட இடமா இருந்துட்டு அது வந்து நம்ம தெரியாம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு என்ன பண்றோம், அவங்களுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி எடுத்து கொடுத்துட்டு கடைசியில வந்து அவனுங்களே நம்மளை அடிச்சு வெட்டிடுறானு. நம்ம தான் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஆமா, கதையா இதுதான், மேட்ரே அதுதான். படம் சூப்பர், அல்டிமேட். விக்ரம் சான்ஸே இல்லை. அப்புறம் அந்த ஆரத்தின்னு ஒரு கேரக்டர்,
பயங்கரம் தரமா இந்த படம். மியூசிக் தான் படத்தை வேற லெவல்ல கொண்டு போச்சு. போதும் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு brother. செம்மையா இருக்கு. எந்த சேனல்ல? விக்ரம் சார் செம்மையா பண்ணியிருக்காரு brother. அவர் செம்மையா பண்ணியிருக்காரு. அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ஃபேண்டசி மூவி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் சின்ன லேக் இருக்கு. பட் செம்ம மூவி, ஒர்த் வாட்ச். ஓவரால் எல்லாமே பாசிட்டிவ் தான் பிரதர். மியூசிக், ஜிவி, அப்புறம் எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ். ஆமா, அரசியல் பேசியிருக்காரு. நீங்க வட சென்னை மூவியோட கம்பேர் பண்ணலாம். அந்த ஒரு ராஜன் பேசுவார், தனுஷ் ஒரு ஊருக்காக பேசுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி பேசியிருக்காரு ஒரு சீன்ல. ரஞ்சித் சாரோட பெஸ்ட் மூவி மெட்ராஸ் தான். அது செகண்ட் மூவியானா அது இருக்கலாம். மெட்ராஸ், சார்பட்ட பரம்பரை, தங்கலாம். இது கம்பேக் தான், ஷியூரா இது கம்பேக் தான். ஓரளவு நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு விக்ரம்.